பினாங்கில் சூதாட்ட இயந்திர மாதிரியிலான எண்ணெய முதலீட்டு திட்டத்தை உண்மை என நம்பி 4,04,000 ரிங்கிட் பணத்தை இழந்துள்ளார் 57 வயது ஆசிரியை ஒருவர். முதலீட்டு முகவர் என கூறிக்கொண்ட ஒரு ஆடவரால் வாட்ஸ்அப் குழுவில் சேர்க்கப்பட்ட அந்த மாதுவுக்கு அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை காட்டப்பட்டுள்ளது. அதாவது முதலீடு செய்த ஒரே மாதத்தில் போட்ட பணத்தை பொறுத்து 350 விழுக்காடு வரை லாபம் கொட்டும் என தெரிவிக்கப்பட்டதாம். அது உண்மையா பொய்யா என எதனையும் சரியாக ஆராயாத அந்த ஆசிரியை 5 வெவ்வேறு நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகளுக்கு 20 தடவையாக மொத்தமாக 6,04,000 ரிங்கிட் பணத்தை மாற்றியுள்ளார். பின்னர் தமக்கு வரவேண்டிய 1.8 மில்லியன் ரிங்கிட் லாபத்தை எடுக்க முடியாமல் போன போதே தான் ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்ந்துள்ளார். இதையடுத்து பரட்டாயா போலீஸ் நிலையத்தில் அவர் புகார் அளிக்க தற்போது குற்றவியல் சட்டம் 420வது பிரிவின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள்? இதோ உங்களுக்காக சமய மாநாடு 2025 ஜோஹர் குலுவாங் தமன் பிர்சாத்து ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது.